அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நடந்த டெபுட்டி தாசில்தார், அதாவது 31 ஆகஸ்ட் 2025 நடந்த டெபுட்டி தாசில்தார் எக்ஸாமுடைய பேப்பர் 2 அதனுடைய ஆன்சர் கீ வித் ஸ்மால் டிஸ்கஷனோட இந்த பதிவு நம்ம பார்க்க போறோம். நேர கருதி முதல் கேள்வி வந்து நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆர் கரெக்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எரட்டோஸ்தீனிஸ் அப்படிங்கிறவரு பூமியின் சுற்றளவை முதல்ல கால்குலேட் பண்ணவர் எரட்டோஸ்தீனிஸ் அவர்கள் தான். ஸோ அது சரி. நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா, அனாக்சிமாண்டர் கிரியேட்டட் த ஃபர்ஸ்ட் மேப் ஆஃப் வேர்ல்ட். உலக வரைபடத்தை உருவாக்குனது யாருன்னு கேட்டீங்கன்னா அனாக்சிமாண்டர் அப்படிங்கிறவங்க. ஸோ ரெண்டுமே சரிதான். ஸோ போத் த ஸ்டேட்மெண்ட் ஏ அண்ட் பி ஆர் கரெக்ட். ஓகேங்களா? ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். செகண்ட் கொஸ்டின், which are the following statement is are correct about astronomical unit? வானியல் அலகுனா என்னன்னா, பூமியில இருந்து சூரியன் எவ்வளவு தூரம் அப்படிங்கறத அளக்கக்கூடிய ஒரு அலகு தான் வானியல் அலகு. மிக அதிக தூரத்தை அளக்கக்கூடிய ஒரு அலகு தான் அஸ்ட்ரானமிக்கல் யூனிட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஸ்டேட்மெண்ட் ஏ சரி. ஸ்டேட்மெண்ட் பி ல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, the value of one astronomical unit அப்படிங்கிறது, ஒரு வானியல் அலகு அப்படிங்கிறது is equal to 150 மில்லியன் கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டுமே சரி. ஸோ both the statement A and B are correct. Both the statement A and B are correct. Third statement பாருங்க. Which are the following statement is are correct about 22nd December? டிசம்பர் 22ஆம் தேதி. ஓகேங்களா? அது சம்பந்தமா கொடுத்திருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்ல வந்து என்ன கொடுத்திருக்காங்கன்னா, இந்த டே வந்து பாத்தீங்கன்னா சன் இஸ் ஓவர் ஹெட் அட் த டிராபிக் ஆஃப் கேப்ரிகான். மகர ரேகையில வந்து பாத்தீங்கன்னா சூரியன் வந்து பாத்தீங்கன்னா நேரடியா ஓவர் ஹெட்ல வந்து தலைக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். டிராபிக் ஆஃப் கேன்சர்ல கரெக்டா வந்து சூரியன் இருக்கும். ஸ்டேட்மெண்ட் பி ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா, இந்த டே வந்து சதர்ன் ஹெமிஸ்பியர்ல will have its longest night and shortest day ன்னு கொடுத்திருக்காங்க. இதுதான் தப்பு. ஆக்சுவலா டிசம்பர் 22ல கரெக்டா மகர ரேகையில தான் சூரியனுடைய செங்குத்து கதிர்கள் வந்து படும். ஆனா அங்க வந்து பாத்தீங்கன்னா அத குளிர் சங்கராந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த டிசம்பர் 22 குளிர் வின்டர் சால்ஸ்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. லாங்கஸ்ட் டே இருக்கும். ஓகேங்களா? லாங்கஸ்ட் டே இருக்கும், ஷார்டஸ்ட் நைட் இருக்கும். ஓகேங்களா? சோ ஒன்லி த ஸ்டேட்மெண்ட் ஏ இஸ் கரெக்ட். ஸ்டேட்மெண்ட் ஏ மட்டும் தான் சரியா இருக்கு. Fourth question பாருங்க. Which of the following statement is are correct about sudden endogenetic force? Endogenetic force னா பூமியின் உள் இயக்கம், அதாவது பூமிக்குள்ள நடக்கக்கூடிய மாற்றங்கள், அதுதான் எண்டோஜெனடிக் ஃபோர்சஸ். ஓகேங்களா? ஸ்டேட்மெண்ட் ஏல என்ன கொடுத்திருக்காங்கன்னா, சடன் எண்டோஜெனடிக் ஃபோர்சஸ் ஆர் த ரிசல்ட் ஆஃப் லாங் பீரியட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் டீப் வித் இன் த எர்த் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டு தான். சோ உள்ள பூமிக்குள்ள நடக்கக்கூடிய மாற்றங்களால தான், விசையால தான் வல்கனோஸ் அண்ட் எர்த்குவாக் வந்து ஏற்படுது. சோ இந்த சடன் எண்டோஜெனடிக் ஃபோர்சஸ்க்கு, பூமியின் உள் இயக்க செயலுக்கு எடுத்துக்காட்டு தான் இந்த நிலநடுக்கமும் எரிமலை வெடிப்பும். சோ ரெண்டுமே வந்து சரியா தான் இருக்கு. சோ both the statement A and B are correct. Both the statement A and B are correct. Fifth question பாருங்க. Which of the following statement is are correct about major plateau? அதாவது முக்கிய பீடபூமிகள் பற்றிய கூற்று இது. அரேபியன் பிளாட்டியூ வந்து பாத்தீங்கன்னா சவுத் வெஸ்ட் ஏசியால தான் இருக்கு. அரேபிய பீடபூமி சவுத் வெஸ்ட் தென்மேற்கு ஆசியாவில் தான் இருக்கு. அது சரி. நெக்ஸ்ட், கிம்பர்லி பிளாட்டியூ இஸ் லொகேட்டட் இன் துருக்கி, டர்க்கில இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கிம்பர்லி பிளாட்டியூ வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில் வந்து இருக்கு. கிம்பர்லி பிளாட்டியூ வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில் இருக்கு. அதனால அது தப்பு. ஓகேங்களா? சோ அப்ப என்ன வரும்? ஆப்ஷன் ஏ, ஒன்லி த ஸ்டேட்மெண்ட் ஏ இஸ் கரெக்ட். ஓகேங்களா? ஒன்லி த ஸ்டேட்மெண்ட் ஏ இஸ் கரெக்ட். ஓகே. அடுத்தது பாருங்க. the dipole moment in case of BeF2. dipole moment in case of பெரிலியம் ஃப்ளோரைடோட டைபோல் மொமெண்ட் வந்து எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. சோ எவ்வளவு இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 0 தான் இருக்கும். ஆக்சுவலா வந்து டைபோல் மூமெண்ட்னா என்னன்னு மட்டும் லைட்டா தெரிஞ்சுங்க. 0 இருக்கும். டைபோல் மூமெண்ட்னா என்னன்னா, அதாவது ஒரு மாலிகுல்ல, ஒரு மூலக்கூறுல வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் எலக்ட்ரிக் சார்ஜஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். அதை வந்து மெஷர் பண்றதுக்காக இது யூஸ் ஆகும். அதை வந்து மெஷர் பண்றதுக்காக இது வந்து யூஸ் ஆகும். இந்த டைபோல் மூமெண்ட் வந்து எதை பொறுத்து இருக்குன்னா, எலக்ட்ரோ நெகட்டிவிட்டியை பொறுத்து தான் இது இருக்கும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஹைட்ரோகுளோரின் இருக்கு, ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் இருக்குன்னா அதுல ஹைட்ரஜன் இருக்கு, குளோரின் இருக்கு. இந்த குளோரினுக்கு வந்து எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி வந்து அதிகம். அதாவது அந்த எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி அப்படின்னு கேட்டீங்கன்னா மின் இழுப்பு, அதாவது எலக்ட்ரான் வந்து பாத்தீங்கன்னா அதிக மின் இழுப்பு, அதாவது என்ன பண்ணணும்னா அந்த மின் அணுக்களை வந்து பாத்தீங்கன்னா இழுக்கக்கூடிய தன்மை வந்து அதுக்கு இருக்கும். எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி வந்து அதுக்கு இருக்கும். சோ எலக்ட்ரிக் நெகட்டிவிட்டி வந்து பாத்தீங்கன்னா அதிகமா வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு இருக்கும்? ஹைட்ரஜன் குளோரின்னா குளோரினுக்கு வந்து அதிகமா இருக்கும். சோ அதிக மின் இழப்பு எலக்ட்ரானை வந்து கொண்ட
இருந்துச்சுன்னா டைபோல் மூமெண்ட்னு சொல்லுவாங்க. டைபோல் மூமெண்ட் நத்திங் பட் டைபோல் மூமெண்ட் வந்து அதிகமா இருக்குன்னு வச்சுக்கலாம் ஒரு பொருளுக்கு, அது வந்து பாத்தீங்கன்னா நிறைய போலாரா இருக்கும். ரொம்ப போட்டு குழப்ப விரும்பல. டைபோல் மூமெண்ட் வந்து ஒரு சப்ஸ்டன்ஸ்க்கு அதிகமா இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து போலாரிட்டி வந்து அதிகமா இருக்கும். இந்த டைபோல் மூமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் BeF2 இது பெர்லியத்துக்கும் ஃப்ளோரினுக்கும் பாத்தீங்கன்னா இது வந்து 0 தான். ஓகேங்களா, இது வந்து எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 0 தான் இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது ரெண்டுமே ஈக்குவல் மேக்னிடியூட்ல வந்து அளவுல வந்து இருக்கும், அதே மாதிரி ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா சார்ஜ் கேன்சல் ஆயிடும். 0 இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்த क्वेश्चन பாருங்க. எதை வந்து கேப்ரோலாக்டம் அது கூட ட்ரீட் பண்ணோம்னா, அதாவது நைலான் இருக்கு இல்லையா, நைலான் 6 வந்து பாத்தீங்கன்னா நைலான் 6 வந்து எப்படி கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கேப்ரோலாக்டத்தை வாட்டர் கூட ஹை டெம்பரேச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா ரியாக்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு நைலான் 6 வந்து கிடைக்கும். கேப்ரோலாக்டத்தை தண்ணி கூட ரியாக்ட் பண்ணோம்னா, வாட்டர் கூட ரியாக்ட் பண்றோம், ஆனா அந்த ஹை டெம்பரேச்சர் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், நைலான் 6 வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கும். நைலான் 6 வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கும். நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம். கமர்ஷியலி குளுக்கோஸ் இருக்குல்ல, அது வந்து எப்படி ஆப்டைன் பண்ணுவாங்கன்னா இந்த ஸ்டார்ச்சை வந்து ஹைட்ரோலைசிஸ் பண்ணி தான் எடுப்பாங்க. பை பாயிலிங் இட் வித் ஓகே, அதை எது கூட ட்ரீட் பண்ணுவாங்க. ஓகே, என்ன சொல்றாங்கன்னா கமர்ஷியலா வந்து குளுக்கோஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்குது, அதை வந்து பாத்தீங்கன்னா எப்படி எடுப்பாங்கன்னா ஸ்டார்ச்சில் இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் எடுத்துருவாங்க, நீர்த்துருவாங்க. ஓகேங்களா, ஹைட்ரோலைசிஸ் சொல்லுவாங்க அது பேரு. ஸோ ஹைட்ரோலைசிஸ் ஸ்டார்ச் வந்து ஹைட்ரோலைசிஸ் பண்ணோம்னா எது கூட அதை வந்து ட்ரீட் பண்ணுவாங்கன்னா டைலூட் HCl கூட. ஓகே, சிம்பிளா வந்து நான் என்ன சொல்றேன்னு பாத்தீங்கன்னா குளுக்கோஸ் வந்து நம்மளுக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்டார்ச்சை வந்து பாத்தீங்கன்னா ஹைட்ரோலைசிஸ் பண்ணுவாங்க, அதுல இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் இழக்க வைப்பாங்க. ஓகேங்களா, அப்போ அந்த ஸ்டார்ச் கூட எதை வந்து போடுவாங்க, எதை வந்து ட்ரீட் பண்ணுவாங்கன்னா டைலூட் HCl அதாவது நீர்த்த HCl வந்து ட்ரீட் பண்ணுவாங்க. அடுத்த क्वेश्चन பாருங்க. 9th क्वेश्चन. coagulation of egg white, the coagulation of egg white. ஓகேங்களா, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ முட்டை வந்து லிக்விடா இருக்கும், அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹீட் பண்றோம் இல்லைனா வந்து தண்ணியில் போட்டு கொதிக்க வைக்கிறோம் அப்படின்னா அது என்ன ஆகுது, ஃபுல்லாக வந்து முட்டை வந்து பாயில்டு எக் வந்து கிடைச்சிடுதா. அப்போ என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா அந்த அந்த நீரில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீன்ஸ்லாம் டீநேச்சர் ஆகுது, அதாவது எக் வந்து டீநேச்சர் ஆகுது. புரியுதுங்களா, கொதிக்கும் போது முட்டையின் வெள்ளைக்கு ஒரு ரெண்டும் எப்படி வந்து மிக்ஸ் ஆகுதுன்னு கேட்குறாங்க. வெள்ளைக்கரும் மஞ்சக்கரும் வந்து எப்படி மிக்ஸ் ஆகுது, அங்கே என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா இயல்பு இழுத்தல், அதாவது டீநேச்சர் வந்து ஆகுது. ஓகேங்களா, என்ன நடக்குது, டீநேச்சரேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஆகுது. அடுத்த क्वेश्चन பாருங்க. when with concentrated nitric acid phenol is converted to 2,4,6 trinitrophenol, the product is commonly known as, அதாவது கான்சென்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட ஃபீனால் கூட ட்ரீட் பண்ணோம்னா 2,4,6 trinitrophenol வந்து கிடைக்குது. இதை வந்து பாத்தீங்கன்னா காமனா இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா பிக்ரிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த क्वेश्चन பாருங்க. 11th question பாருங்க. which of the following is correctly matches the disease with its cause or affect group அப்படின்னு கேட்டீங்கன்னா, so 11th question silicosis அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா due to inhalation of silica. ஓகே, சிலிகோசிஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னன்னா சிலிக்கா இருக்கு இல்லையா, சிலிக்கன் டை ஆக்சைடு, அதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம நுகர்ந்துட்டோம் இன்ஹேல் பண்ணிட்டோம்னா வரதான் சிலிகோசிஸ். இது கரெக்டா தான் இருக்கு. ஒயிட் லங் டிசீஸ் அப்படிங்கிறது வந்து அதாவது வெள்ளை நுரையீரல் நோய் அப்படிங்கிறது வந்து எதனால வரும்னா காட்டன் ஒர்க்கருக்கு வரும். பருத்தி ஆலையில ஒர்க் பண்றாங்கல்ல அவங்களுக்கு வர்றது வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் லங் டிசீஸ். ஓகே, பருத்தி ஆலை நோய் ஒயிட் லங் டிசீஸ், அதாவது வெள்ளை நுரையீரல் நோய்ங்கிறது பருத்தி ஆலையில வேலை செய்யறவங்களுக்கு. பிளாக் லங் டிசீஸ் வந்து யாருக்கு ஏற்படும்னா அந்த மைனிங்ல வேலை செய்யறாங்களா சுரங்க தொழில் அவங்களுக்கு வந்து ஏற்படுறது. பிசினோசிஸ் அப்படிங்கிறது இது யாருக்கு வரும்னு கேட்டீங்கன்னா இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த காட்டன் டஸ்ட் இருக்குல்ல, காட்டன் டஸ்ட் பருத்தி ஆலையில அந்த டஸ்ட்டை வந்து பாத்தீங்கன்னா மூக்குக்குள்ள நுழையிறனால இன்ஹேல் ஆகுறனால வர்றதுதான் பிசினோசிஸ். இது அப்படியே மாத்தி மாத்தி கொடுத்துருக்காங்க. சிலிகோசிஸ்னா சிலிக்கா வந்து உள்ள போறனால இன்ஹேல் பண்றனால வரதான் சிலிகோசிஸ். அவ்வளவுதான். ஒயிட் லங் டிசீஸ்ங்கிறது காட்டன் வந்து உள்ள போறனால வருது, மூக்குக்குள்ள நுழையிறனால வருது. பிளாக் லங் டிசீஸ்னா சுரங்க தொழிலாளருக்கு வருது. பிசினோசிஸ் அப்படிங்கிறது வந்து காட்டன் டஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்ஹேல் பண்றனால வருது. 12th question பாருங்க. which of the following is correctly matched அப்படின்னு பாத்தீங்கன்னா அதோட கெமிக்கல் நேமோட ஆலம் அப்படிங்கிறது வந்து பொட்டாசியம் அலுமினியம் சல்ஃபேட் தான். ரைட் தான். ஓகே, இந்த ட்ரை ஐஸ்னா உங்களுக்கு தெரியும் சாலிட் கார்பன் டை ஆக்சைடு தான் நம்ம வந்து ட்ரை ஐஸ்ன்னு சொல்லுவோம். இது வந்து தப்பா கொடுத்துருக்காங்க. கலோமெல் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெர்குரி குளோரைடு இருக்கு இல்லையா, அதை தான் வந்து பாத்தீங்கன்னா கலோமல் அப்படின்னு சொல்லுவாங்க. மெர்குரி குளோரைடு தான் என்னன்னு சொல்லுவாங்க, கலோமல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, மெர்குரினா மெர்குரி குளோரைடு HG2 குளோரைடு, மெர்குரி குளோரைடு தான் சொல்லுவாங்க. ப்ளீச்சிங் பவுடர்னா இங்க பாருங்க கால்சியம் ஆக்சி குளோரைடு தான் ப்ளீச்சிங் பவுடர் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க தப்பா கொடுத்து வச்சிருக்காங்க. ப்ளீச்சிங் பவுடர்னா கால்சியம் ஆக்சி குளோரைடு தான் ப்ளீச்சிங் பவுடர்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்க. வாட் ஹேப்பன்ஸ் when sugar is heated about 200 degree celsius? பா சுகர் வந்து 200 degree celsiusல ஹீட் பண்ணாங்கன்னா என்ன ஆகும்? இட் டீகம்போசஸ் இன்டு கார்பன். ஏன்னா சுகர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சக்கரை வந்து 200 டிகிரி செல்சியஸ் மேல ஹீட் பண்ணனா டீகம்போஸ் ஆயிடும், செதஞ்சி கார்பன் அண்ட் வாட்டரா வந்து பிரிஞ்சு என்ன ஆயிடும், கருகிடும். ஓகேங்களா,
இதாயிடும். ஓகே, so it decomposes into carbon and water and get chad. Okay, which are the following statement is are correct? 14th question. அரிஸ்டாட்டில் வந்து பாத்தீங்கன்னா ஃபாதர் ஆஃப் விலங்கியலின் தந்தை, ரைட். தியோஃப்ராஸ்டஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபாதர் ஆஃப் பாட்டரின்னு சொல்லுவோம், இது ரைட். so both statement are right. எங்க இருக்குது? ஆப்ஷன் டி. ஓகே, both statement A and B are correct. 15th question பாருங்க. 15th question, branch of biology which deals with the study of cell. செல்ல பத்தி படிக்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சைட்டாலஜி, ரைட் தான். the first living cell was discovered by வில்லியம் கிளர்க்னு கொடுத்திருக்காங்க, அது தப்பு. ஏன்னா ஃபர்ஸ்ட் லிவிங் செல்லை கண்டுபிடிச்சது யாரு? லீவன் ஹாக். ஓகே, லீவன் ஹாக் தான் ஃபர்ஸ்ட் லிவிங் செல்லை வந்து கண்டுபிடிச்சிருப்பாரு. ஓகே, அதனால வந்து அது தப்பு அது. ஸோ ஒன்லி ஸ்டேட்மெண்ட் ஏ இஸ் கரெக்ட். ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. 16th கொஸ்டின், which are the following statement is correct about Central Bureau of Investigation? CBI இருக்குல்ல, இந்த CBI வந்து 1963 தான் எஸ்டாப்ளிஷ் ஆனதுன்னு சொல்லியிருக்காங்க, ரைட் அது. இட் இஸ் ஆல்சோ த நோடல் போலீஸ் ஏஜென்சி இன் இந்தியா. ஆமா, ரைட். ஓகேங்களா? ஒன்லி இங்க both statement A and B are correct. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. which are the following statement is are correct about Comptroller and Auditor General of India? இந்த CAG பத்தி சென்ட்ரல் கவர்மெண்ட்ல கடைசியா பேசியிருப்பாங்க. மத்திய அரசு வந்து பார்ட் 5ல வந்து பேசியிருப்பாங்க. 52ல இருந்து 151 வரைக்கும் பேசியிருப்பாங்க. அதுல கடைசியா வந்து பாத்தீங்கன்னா CAG பத்தி தான் பேசியிருப்பாங்க. ஓகேங்களா? கம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் 148 இருந்து 151 இது தெரிஞ்சாலே போதும். ஓகேங்களா? நம்மளுக்கு இங்க 119 கொடுத்திருக்காங்க, அதனால தப்பு இது. so CAG is also the head of the Indian Audit and Account Department. CAG வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெயினா இந்தியாவுடைய ஒட்டுமொத்த வரவு செலவுக்கு பாக்குறவர் இவரு. அது இல்லாம இவர் வந்து இந்தியன் ஆடிட்டோட ஹெட்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து ஆடிட் அண்ட் அக்கௌண்ட் டிபார்ட்மெண்டோட ஹெட் அப்படின்னு இவர் தான் சொல்லுவாங்க. ஆடிட் அண்ட் அக்கௌண்ட் டிபார்ட்மெண்டோட ஹெட்னு சொல்லிட்டு கம்ப்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரல். இவரை பத்தி பேசக்கூடிய ஆர்டிகல் வந்து பாத்தீங்கன்னா 148ல இருந்து 151. ஓகேங்களா? இது 198 கொடுத்துருக்காங்க, அதுல தப்பு. சோ ஒன்லி ஸ்டேட்மெண்ட் ஏ இஸ் ரைட். ஓகேங்களா? 18th கொஸ்டின் பாருங்க. Which government hospital Puducherry has received Lakshya national certification for providing quality care in labor room இருக்கு இல்லையா, பிரசவரை, அங்கே வந்து அது இல்லாம மெட்டர்னிட்டி ஆபரேஷன் தியேட்டர் இருக்கு இல்லையா, அதுவும் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா வந்து செயல்பட்டனால எந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த விருது கொடுத்திருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நேஷனல் சர்டிபிகேஷன் வாங்கியிருக்குன்னா ராஜீவ் காந்தி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். உங்களுக்கே தெரியும், ரைட்? போற அந்த மெயின்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய ராஜீவ் காந்தி கவர்மெண்ட் நல்லாவே இருக்கும் ஆக்சுவலா. ராஜீவ் காந்தி கவர்மெண்ட் உமன் அண்ட் சில்ட்ரன் ஹாஸ்பிட்டல். ஓகே ஓகே, ஆக்சுவலா லக்ஷ்யா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா லேபர் ரூம் குவாலிட்டி, கியூ ஃபார் குவாலிட்டி. லேபர் ரூம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா குவாலிட்டியா மெயின்டைன் பண்றாங்க. அதே மாதிரி வந்து இந்த மெட்டர்னிட்டி ஆபரேஷன் தியேட்டர் வந்து சூப்பரா வந்து மெயின்டைன் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சர்டிபிகேட் பண்றது. ஓகே, ராஜீவ் காந்தி வந்து வாங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 19th கொஸ்டின், which are the following statement is are correct about the fundamental rights? ஓகே, ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பொறுத்த வரைக்கும் இது வந்து பார்ட் 3ல பேசியிருக்காங்க. பார்ட் 3ல 12 to 35 வந்து பேசியிருக்காங்க. ஆனா இங்க பார்ட் 4 கொடுத்திருக்காங்க, அதனால இது இந்த இடத்துல தப்பாயிடுச்சு. அடுத்து ஒரிஜினலி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வேர் 7 இன் நம்பர். ஆமா, ஸ்டார்டிங்ல 7 தான் இருந்துச்சு, இப்போதைக்கு 6 இருக்கு. உங்களுக்கே தெரியும் என்ன உரிமை அது? சமத்துவ உரிமை, சுதந்திர உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, சமய உரிமை, கல்வி மற்றும் பண்பாட்டு உரிமை, அரசியல் வழி தீர்வுக்கான உரிமை. அதுல சொத்துரிமை வந்து பாத்தீங்கன்னா இருந்துச்சு, அதை வந்து எடுத்துட்டாங்க. ஆர்டிகல் 31 சொத்துரிமை தனியாவே இருந்துச்சு, அதை வந்து எடுத்துட்டு 44வது சட்ட திருத்தம் 1978ல வந்து இதை நீக்கி இதை சாதாரண உரிமைன்னு சொல்லிட்டு பார்ட் 12ல வந்து வச்சுட்டாங்க. ரைட்டா? பார்ட் 12ல வந்து 300A அப்படிங்கிற ஆர்டிகல் தூக்கி வச்சிட்டாங்க. சோ ஸ்டார்டிங்ல 7 சொத்துரிமை இன்க்ளூடிங் இருந்துச்சு, இப்ப இல்ல. ஓகே, சோ அப்ப என்ன வரும்? ஒன்லி பி தான் வரணும். எங்க வருது? ஒன்லி தி ஸ்டேட்மெண்ட் பி இஸ் கரெக்ட். ஓகேங்களா? 20வது क्वेश्चन பாருங்க. ஆர்டிகல் which are the following statement is are correct about union executive? ஓகே, யூனியன் எக்ஸிகியூட்டிவ் பத்தி கேட்டிருக்காங்க. மத்திய நிர்வாகம் ஆர்டிகல் 52ல இருந்து 78 வந்து பாத்தீங்கன்னா டீல் வித் யூனியன் எக்ஸிகியூட்டிவ், ரைட்? அங்கே ரைட். ஓகே, சோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பி பாருங்க. ஆர்டிகல் 78 அப்படிங்கிறது வந்து ஆபீஸ் ஆஃப் த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்லியிருக்காங்க, தப்பு அது. பிரைம் மினிஸ்டரோட டியூட்டி பத்தி பேசுது. சோ ஒன்லி ஏ மட்டும் தான் ரைட். ஒன்லி ஸ்டேட்மெண்ட் ஏ இஸ் கரெக்ட். ஓகேங்களா? இது டிஸ்கஷன் பொறுமையா பண்ணா சொல்லுங்க, நான் பண்றேன். ஏன்னா இப்ப நீங்க ஆன்சருக்காக வெயிட் பண்ணுவீங்க, நிறைய பேசினா டென்ஷன் ஆவீங்க, அதனால நான் வேகமா சொல்றேன். ஓகேங்களா? which are the following correctly defines the attempt to commit an offense? அதாவது எதை வந்து attempt to commit an offense னு சொல்லுவாங்க. அதாவது குற்றத்தை செய்ய முயற்சிப்பதுன்னு எதை சொல்லுவாங்கன்னா intending and preparing to commit an offense. ஒரு குற்றத்தை செய்ய ஓகே, டூயிங் எனி ஆக்ட் டுவர்ட்ஸ் த கமிஷன் ஆஃப் த அஃபென்ஸ், அதாவது குற்றத்தை செய்வதற்கான எந்த ஒரு செயலையும் செய்தல். ஓகே, அதான் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா attempt to commit an suicide, sorry, attempt to commit an offense அப்படின்னு சொல்லுவாங்க. 22, which are the following is an essential ingredient of the offense of the criminal conspiracy under BNS பாரதிய நியாய சங்கீதா 2023 அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க.
எது, அதாவது பிஎன்எஸ் 2023 கீழ் குற்றவியல் சதி குற்றத்தின் ஒரு முக்கிய அங்கமாக பின்வருவற்றில் எது உள்ளது? குற்றவியல் சதி குற்றத்தின் ஒரு முக்கிய அங்கம் எதுன்னு கேட்டீங்கன்னா, 2 இல்லைன்னா அதற்கு மேற்பட்ட நபர்களுக்கு இடையே ஒரு சட்டவிரோத செயலை செய்ய ஒப்பந்தம் நடந்ததுன்னா அதுதான் என்னன்னு சொல்லுவாங்க, குற்றவியல் சதி குற்றத்துல வச்சிருக்காங்க. ஓகேங்களா? அக்ரிமெண்ட் பிட்வீன் 2 or more person to commit an illegal act, அதை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா கிரிமினல் கான்ஸ்பிரசி அதுல வச்சிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. The adversarial system followed in India implies which are the following? அதாவது எதிர்வாத முறை பின்வருவற்றில் எதை குறிக்கிறது? அட்வர்சரியல் சிஸ்டம். அட்வர்சரியல் சிஸ்டம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, the judge act as a neutral arbiter while party present their cases. அதாவது கட்சியினர் தங்கள் வழக்குகளை முன்வைக்கும் போது நீதிபதி நடுநிலை நடுவராக செயல்படணும். ஓகேங்களா? அதுதான் பாத்தீங்கன்னா அட்வர்சரியல் சிஸ்டம் அப்படின்னு சொல்றாங்க. 24th கொஸ்டின் பாத்தீங்கன்னா, which of the following is not valid ground for public interest litigation? அதாவது பொதுநல வழக்கு இருக்கு இல்லையா, அதுல law and order issues சட்டம் மற்றும் ஒழுங்கு பிரச்சனைகள் தொடர்பான பொதுநல வழக்குகளுக்கு பின்வருவற்றில் எது செல்லுபடி ஆகாது? இப்போ சட்டம் மற்றும் ஒழுங்கு பிரச்சனைகள் தொடர்பான பொதுநல வழக்கு போடுறோம்னா அதுல எது வராதுன்னு கேட்டீங்கன்னா, இப்போ இண்டிவிஜுவல் டிஸ்பியூட் பிட்வீன் லேண்ட்லார்ட் அண்ட் டெனன்ட், அதாவது லேண்ட்லார்ட்னா வீட்டு உரிமையாளர், அப்புறம் டெனன்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா குத்தகைக்காரர், இவங்க 2 பேருக்கும் தனிப்பட்ட தகராறு இருக்கு அப்படின்னா இது பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன், அதாவது லா அண்ட் ஆர்டர் இஷ்யூஸ்ல வராது. ஓகேங்களா? லா அண்ட் ஆர்டர் இஷ்யூஸ்ல இது வராது. இண்டிவிஜுவல் டிஸ்பியூட் பிட்வீன் லேண்ட்லார்டுக்கும் டெனன்ட்டுக்கும், லேண்ட்லார்ட்னா வீட்டு உரிமையாளர், டெனன்ட் அப்படிங்கிறதுனா குத்தகைக்காரர். ஸோ இவங்க 2 பேருக்கும் நடுவில் நடக்கக்கூடிய தனிப்பட்ட தகராறு பாத்தீங்கன்னா லா அண்ட் ஆர்டர் இஷ்யூஸ்ல வராது. எதுல? பொதுநல வழக்குல. 25th கொஸ்டின், சோ மோட்டோ அப்படின்னா என்ன அர்த்தம்? நீதிமன்றங்கள் தாமாக முன்வந்து எடுக்கும் நடவடிக்கையை தான் சோ மோட்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா இதே பதிலே இருக்கு. ஓகே, அப்ப என்ன ஆகுதுன்னா, enabling court to take up cases without a formal petition. ஓகேங்களா? அதாவது முறையான புகார் இல்லாமல் நீதிமன்றம் நடவடிக்கை எடுக்க நீதிமன்றத்தால் முடியும். ஓகே, நேரடியா அவங்களே பாத்தீங்கன்னா ஃபார்மல் பெட்டிஷன் இல்லாம அவங்களே விசாரிக்கிறது. நெக்ஸ்ட் 100 joules of heat is produced each second in 4 ohm resistance. The potential difference across the resistor. ஓகேங்களா? இது எவ்வளவுனா 20 V வரும். The change in the focal length of human eye caused due to, அதாவது எதனால பாத்தீங்கன்னா change in focal length of human eye ல எதனால focal length சேஞ்ச் ஆகும்னு கேட்டீங்கன்னா சிலியரி மஸ்னால ஏற்படும். இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. SI யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆம்பியர். அடுத்து among the following which is used for filament of electric bulb அப்படின்னு கேட்டீங்கன்னா டங்ஸ்டனை தான் ஃபிலமெண்டா யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இதுக்கு மெல்டிங் பாயிண்ட் ரொம்ப அதிகம், அதனால இதை யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, the device used for producing electric current. எது எந்த டிவைஸ் எலக்ட்ரிக் கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா கண்டிப்பா ஜெனரேட்டர் தான். ஓகேங்களா? ஏன்னா ஜெனரேட்டர் பொறுத்த வரைக்கும் இது என்ன பண்ணும், மெக்கானிக்கல் எனர்ஜி பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா மாத்தும். ஸோ தஸ் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேங்களா? அதனால ஜெனரேட்டர் அப்படியே ஆப்போசிட் தான் மோட்டர். எலக்ட்ரிக் எனர்ஜி மெக்கானிக்கல் எனர்ஜியா மாத்தும். ஓகே, சோ கேல்வனோமீட்டர் பாத்தீங்கன்னா எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா ஸ்மால் எலக்ட்ரிக் கரண்ட் கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. அம்மீட்டர் கரண்ட் கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் பண்றாங்க கரண்ட். 31st கொஸ்டின், which of the following statement is correct? On 31st December 1929, declaration of Purna Swaraj in Lahore session was made. ஆமா, டிசம்பர் 31 தேதி 1929 டிசம்பர் 31ல பூர்ண சுயராஜ்யம் டிக்ளரேஷன் எடுக்கப்பட்டது லாகூர் செஷன்ல. ரைட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, சிவில் டிசோபீடியன்ஸ் was launched by Gandhi on 12th March 1932. இதெல்லாம் ஓகே தான். சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட் லான்ச் பண்ணாரு காந்தி, ஆனா 1930ல லான்ச் பண்ணாரு. அதனால இது தப்பு இல்லையா? சோ இப்ப என்ன வரும்? ஒன்லி தி ஸ்டேட்மெண்ட் ஏ இஸ் கரெக்ட். ஓகேங்களா? ஸ்டேட்மெண்ட் ஏ மட்டும் தான் ரைட். 32nd கொஸ்டின் பாருங்க, which of the following statement is correct about partition of Bengal? வங்காள பிரிவினை சம்பந்தமா ஒரு ஸ்டேட்மெண்ட். லார்டு கர்ஷன் தான் பிரிச்சாரு. ஆமா, லார்டு கர்ஷன் தான் 1905ல பாத்தீங்கன்னா வங்காளத்தை பிரிச்சாரு. 1911ல வங்காளத்தை இணைச்சது யாருன்னு கேட்டா ஹார்டிங் பிரபு. சோ ஸ்டேட்மெண்ட் பி. பங்கிம் சந்திர சட்டர்ஜி ஒரு நேஷனல் சாங் கம்போஸ் பண்ணாரு. பங்கிம் சந்திர சட்டர்ஜி நேஷனல் சாங்க கம்போஸ் பண்ணாருதான், ஆனா அமர் சோனார் பங்களா இல்ல, வந்தே மாதரம். அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த அமர் சோனார் பங்களாவை கம்போஸ் பண்ணது ரவீந்திரநாத் தாகூர். அதனால செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பா இருக்கா? பாதி வரைக்கும் ரைட்டா இருக்கு. ஓகே, அப்ப ஒன்லி ஏ, ஒன்லி ஸ்டேட்மெண்ட் ஏ இஸ் கரெக்ட். ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். 33rd question, which of the following statement is correct about Indian Council Act of 1909 or the Marley-Minto reform? அதாவது 1909ல வந்தது மிண்டோ மார்லி சீர்திருத்த சட்டம். ஓகேங்களா? சோ அது சம்பந்தமா ஒரு ஸ்டேட்மெண்ட் ரொம்ப ஈஸி. இது எல்லாமே நான் போட்டிருக்கேன்ப்பா, எல்லாமே என்னுடைய வீடியோஸ்ல பாத்தீங்கன்னா இருக்குப்பா. பெருமைக்காக சொல்லல, உண்மையாவே இது எல்லாமே என்னுடைய வீடியோல நான் பேசியிருக்கிறேன். ஸ்டேட்மெண்ட் ஏ, நம்பர் ஆஃப் எலெக்டட் மெம்பர்ஸ் இன் த இம்பீரியல் அண்ட் ப்ராவின்ஷியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் டிக்ரீஸ்ட். இங்கே முடிஞ்சிச்சா? ஓகேங்களா?
ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா 1909 மிண்டோ மார்லி சீர்திருத்த சட்டத்துல இன்க்ரீஸ் பண்ணிருப்பாங்க. ஓகே, இன்க்ரீஸ் பண்ணிருப்பாங்க, டிக்ரீஸ் பண்ணல, இன்க்ரீஸ் பண்ணிருப்பாங்க அந்த கவுன்சில்ல. ஓகேங்களா, இன்க்ரீஸ் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி முஸ்லிம்களுக்கு வந்து இடஒதுக்கீடு கொடுத்திருப்பாங்க. ஸ்டேட்மெண்ட் பி, ஒன்லி ஒன் இந்தியன் டு பி டேக்கன் இன் வைஸ்ராய் எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில். ஆமா, இதுல வந்து வைஸ்ராய் எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில் ஒரு ஆளை வந்து சேர்த்துக்கிட்டாங்க. அதான் நம்ம படிப்போம். வைஸ்ராய் எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில் நுழைந்த முதல் இந்தியர் சத்யேந்திரநாத் சின்ஹா அப்படின்னு படிச்சிருக்கோமா? சத்யேந்திரநாத் சின்ஹா, ரைட்டா? ஸோ ரைட். ஓகே, ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ஸ்டேட்மெண்ட் தப்பா இருக்கு, ஏன்னா டிக்ரீஸ்னு கொடுத்துட்டாங்க. ஸ்டேட்மெண்ட் பி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டா இருக்கு. ஸோ ஒன்லி த ஸ்டேட்மெண்ட் பி இஸ் கரெக்ட்னா சி, ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். 34th கொஸ்டின் பாருங்க. 34th கொஸ்டின் சூப்பர் கொஸ்டின். ஓகே, எல்லாம் ஹோம் ரூல் மூவ்மெண்ட் பத்தி கட்டாயம் ஒரு கேள்வி கேட்டுறாங்க. which of the following statement is correct about unni-peasant home rule movement? unni-peasant home rule movement வந்து எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க? it started with George Arundel as a secretary at the Adayar in September 1926. ஓகே தான், ஆனா வருஷம் ரொம்ப தப்பு, நம்மளுக்கு நல்லா தெரியல, 1916. சோ தப்பாயிடுச்சு இந்த ஸ்டேட்மெண்ட். ஸ்டேட்மெண்ட் பி, unni-peasant வந்து நியூஸ் பேப்பர் நியூ இந்தியா, காமன்வெல்த், ஓகேங்களா, இது எல்லாமே அவங்களுடைய நியூஸ் பேப்பர் தான். சோ வந்து பாத்தீங்கன்னா only the statement B is correct. ஓகே, ஸ்டேட்மெண்ட் பி மட்டும் தான் ரைட். அடுத்து பாருங்க, 1919 ஏப்ரல் 13. இது எல்லாமே ஐஎன்எம் அப்படிங்கிற ஒரே ஒரு வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா ஒரு 2.5 மணி நேரம் போட்டுருந்தேன் நான். அதை எல்லாத்தையும் அட்டன் பண்ணிருக்கலாம்ப்பா. ஓகே சார், ரவீந்திரநாத் தாகூர் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து என்ன பண்ணிருப்பாரு, அவருக்கு கொடுத்த அந்த விருது நைட்ஹுட் அப்படிங்கிற விருது வந்து திறந்தாரா? அதான் கொடுத்திருக்காங்க ஸ்டேட்மெண்ட் ஏல. ஸ்டேட்மெண்ட் பி பாருங்க, ஹண்டர் கமிஷன் வந்து வாஸ் அப்பாயிண்டட் டு இன்கொயரி இன்டு இட். ஆமா, ஹண்டர் கமிஷன் வந்து இதை வந்து இந்த 1919 ஏப்ரல் 13 நடந்த ஜாலியன்வாலா பாக் படுகொலை வந்து பாத்தீங்கன்னா விசாரிக்கிறதுக்காக போடப்பட்ட கமிஷன் தான் ஹண்டர் கமிஷன். ஓகேங்களா, சோ ரைட். சோ போத் ஸ்டேட்மெண்ட் ஏ அண்ட் பி ஆர் கரெக்ட். எங்கது? ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேங்களா. 36th question, what is the purpose of the social impact assessment under land acquisition act? land acquisition act அப்படினா நிலம் கையகப்படுத்த சட்டம். ஓகே, நில கையகப்படுத்த சட்டம் 2013 வந்து பாத்தீங்கன்னா போட்டாங்கப்பா. இதுல சமூக தாக்க மதிப்பீட்டின் நோக்கம் என்ன? இதுல வந்து இந்த சோஷியல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட்னு சொல்றாங்கல்ல, அது என்ன, அதனுடைய தாக்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இது எதுக்காக இந்த சோஷியல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் வந்து உருவானுச்சு இந்த நில கையகப்படுத்த சட்டத்துல? சமூக தாக்க மதிப்பீடு வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா இது வந்து எவாலுவேட் பண்றதுக்காக. ஓகே, நிலத்தை வந்து கையகப்படுத்துறாங்கல்ல, அதை வந்து எவாலுவேட் பண்றதுக்காக, அதுல வந்து சமூகத்துல என்னென்ன இம்பாக்ட்லாம் ஏற்படுதுங்கிறத வந்து எவாலுவேட் பண்றதுக்காகவும், அதே மாதிரி இதுல எத்தனை ஃபேமிலிஸ் வந்து அஃபெக்ட் ஆகுறாங்க அப்படிங்கிறத பத்தியும், whether the proposed acquisition serve public purpose, அதாவது இந்த முன்மொழியப்பட்ட கையகப்படுத்துதல் பொது நோக்கத்திற்கு உதவுமா அப்படி நம்ம செஞ்சோம்ல நில கையகப்படுத்த சட்டம், இது வந்து பொது நோக்கத்திற்காக உதவுமா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறதுக்காக தான் இந்த சோஷியல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் வந்து போட்டாங்க. சோ ஆல் ஆஃப் தி அபோவ் இஸ் தி ரைட் ஆன்சர். ஆல் ஆஃப் தி அபோவ். ஓகே, ஆல் ஆஃப் தி அபோவ் இஸ் தி ரைட் ஆன்சர். அடுத்த क्वेश्चन போய்டு நம்ம. அடுத்த क्वेश्चन பாருங்க. வாட் இஸ் தி மினிமம் கன்சென்ட் ரெக்வயர்ட் ஃப்ரம் தி அஃபெக்டட் ஃபேமிலி ஃபார் அக்விசிஷன் அண்டர் எ பிரைவேட் பார்ட்னர்ஷிப் ப்ராஜெக்ட்? அதாவது எவ்வளோ மினிமம் கன்சென்ட் வந்து எவ்வளவு தேவைப்படும், எதுக்கு அஃபெக்டட் ஃபேமிலிக்கு, எதுக்காகனா பிரைவேட் பார்ட்னர்ஷிப் ப்ராஜெக்ட்ல வந்து உள்ள போறதுக்கு. தனியார் கூட்டு திட்டத்தின் கீழ் கையகப்படுத்துவதற்கு பாதிக்கப்பட்ட குடும்பங்களிடமிருந்து தேவைப்படும் குறைந்தபட்ச ஒப்புதல் என்னன்னா 70%. வாட் இஸ் த ரோல் ஆஃப் கிராம் சபா லேண்ட் அக்விசிஷன் ப்ராசஸ்ல கிராம் சபாவோட வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த சோஷியல் இம்பாக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா கலந்துக்கணும், அசஸ்மெண்ட் சோஷியல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட்ல கலந்துக்கணும், அண்ட் பப்ளிக் ஹியரிங்ல அவங்க கலந்துக்கணும், சமூக தாக்க மதிப்பீடு மற்றும் பொது விசாரணையில வந்து அவங்க கலந்துக்கணும். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா நில கையகப்படுத்தும் செயல்பாட்டுல கிராம சபையோட பங்கு. which authority is responsible for making the rehabilitation and resettlement award? மறுசீரமைப்பு மற்றும் மீள்குடியேற்ற விருதை வழங்குவதற்கு யார் வந்து அதிகாரம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா கலெக்டர் தான் இருக்கு. ஓகே, கலெக்டர் தான் இருக்கு. அடுத்து அண்டர் செக்ஷன் 43 ஆஃப் BNSS 2023, in what circumstance can a woman be arrested after sunset? சன்செட்டுக்கு அப்புறம் எந்த சிச்சுவேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா எப்போ உமனை வந்து அரெஸ்ட் பண்ணலாம்? ஆக்சுவலா சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் உமனை வந்து கைது பண்ண முடியாது. இப்போ ஆனா எப்போ கைது பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, if prior permission is obtained from the judicial magistrate, இருந்து prior permission வாங்கிட்டோம்னா அவங்களை வந்து அரெஸ்ட் பண்ணலாம். ஓகேங்களா. 41st question, which are the following statements are correct about development of Indian Constitution? 9 December 1946, establishment of Constituent Assembly. 13 December 1946, objective resolution introduced by Jawaharlal Nehru. ஓகேங்களா. சோ இது வந்து ரெண்டுமே ரைட்டா தான் இருக்கு. கான்ஸ்டிடியூட் அசம்பிளி வந்து முதல் கூட்டம் நடந்தது, அதுக்கப்புறம் வந்து அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் குறிக்கோள் தீர்மானம் வந்து டிசம்பர் 13 போட்டாங்க. சோ போத் தி ஸ்டேட்மெண்ட், ஓகே, ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர். போத் தி ஸ்டேட்மெண்ட் வந்து ரைட். ஓகேங்களா. 42nd question, Fourth Constitutional Amendment Act 1955.
4th கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து எதுக்காக போட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா restriction on property rights and inclusion of related law in the 9th schedule of the Indian Constitution அதுக்கு தான் போட்டாங்க. ஓகேங்களா, என்னன்னு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. சொத்துரிமைகள் மீதான கட்டுப்பாடு மற்றும் தொடர்புடைய சட்டங்களை 9வது அட்டவணையில் உள்ளடக்குவது. ஓகேங்களா, அடுத்த क्वेश्चन பாத்தீங்கன்னா 43rd क्वेश्चन which are the following is not rightly matched அப்படினா ஆர்டிகல் 360 வந்து பாத்தீங்கன்னா ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி, ஆர்டிகல் 325 எலெக்ஷன் கமிஷன் ரைட், ஆர்டிகல் 352 வந்து பாத்தீங்கன்னா இம்பீச்மென்ட் ஆஃப் பிரசிடென்ட் கொடுத்திருக்காங்க, தப்பு. நேஷனல் எமர்ஜென்சி, இம்பீச்மென்ட் ஆஃப் பிரசிடென்ட் பத்தி சொல்றது 61. ஓகேங்களா, அதனால இது தப்பா இருக்கு. ஓகே, அது வந்து தப்பா இருக்கு. அதனால இதுதான் ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர். 44th question which of the following is correctly matched with the part subject matter and article in the constitution. part 1 அப்படினு சொல்லிட்டு இங்க பாருங்க எது கரெக்ட்டா மேட்ச் ஆயிட்டு தான் கேக்குறாங்க. part 1 வந்து யூனியன் அண்ட் டெரிட்டரி பத்தி பேசுறது, அதனால இது தப்பு. part 4 வந்து டிபிஎஸ்பி பத்தி பேசுறது, இத பத்தி பேசக்கூடிய ஆர்டிகல் 34 ல இருந்து 51 ரைட். ஓகேங்களா, the universal declaration of human rights consists of, அதாவது மனித உரிமைகளுக்கான உலகளாவிய பிரகடனம், அதுல வந்து பாத்தீங்கன்னா எத்தனை இருக்கும்னு கேட்டீங்கன்னா ஒரு பிரியாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும், 30 ஆர்டிகல் வந்து இருக்கும். which was great national calamity, எதை வந்து கிரேட் நேஷனல் கலாமிட்டின்னு சொல்லுவாங்கன்னா சூரத் ஸ்பிளிட். இந்த சூரத் ஸ்பிளிட் வந்து 1907 வந்து நடந்திருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஐஎன்சில இருந்த மாடரேட் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிரிஞ்சிருப்பாங்க. ஓகேங்களா, அந்த டைம்ல வந்து ஐஎன்சியோட தலைவராக இருந்தது ராஜ் பிகாரி கோஷ் வந்து இருந்திருப்பார். who founded the சபர்மதி ஆசிரம், இதெல்லாம் நீங்க பல்லாரும் அடிச்சிருவீங்க. யார் இது ஆரம்பிச்சா? காந்தி தான் ஆரம்பிச்சார். ரைட்டுங்களா, சபர்மதி ஆசிரத்தை காந்தி தான் ஆரம்பிச்சார். அடுத்த क्वेश्चन பாருங்க 58 which conference has sent an invitation to Subhash Chandra Bose to come East Asia. ஆக்சுவலா ஜப்பான் கான்ஃபரன்ஸ் ஈஸ்ட் ஏஷியாவுக்கு வாங்க அப்படின்னு சொல்றது வந்து ஜப்பான் கான்ஃபரன்ஸ். சில இடத்துல இதை சிங்கப்பூர் கான்ஃபரன்ஸ் கொடுத்து வச்சிருக்காங்க, இதை மட்டும் பார்த்துட்டு சொல்லுங்களேன் யாராச்சும். ஓகேங்களா, சின்ன கொஸ்டின் தான், பட் வந்து ஓகே. so 49th question who was essentially a practical constitutional reformer, யார் வந்து பிராக்டிகலா ஒரு கான்ஸ்டிடியூஷன் ரிஃபார்மர் அப்படின்னா யாரை சொல்லுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ராஜாராம் மோகன் ராய் தான் சொல்லுவாங்க. யாரு? ராஜாராம் மோகன் ராய். ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். whose regime 1899 to 1905 marked the high water mark of British imperialism in India. அதாவது யாருடைய ஆட்சி வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தின் உச்ச அடையாளமா இருந்தது அப்படின்னு கேட்கிறாங்க. கர்சன். ஓகேங்களா, சோ யார சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்சன் பிரபு. ஏன்னா உங்களுக்கு ஹூஸ் ரெஜிம் அப்படின்னு கேட்கிறாங்க. இந்த கர்சன் பிரபு வந்து அவருடைய காலகட்டம் தெரியலையா, வங்காள பிரிவினை, இதை வச்சு நீங்க கெஸ் பண்ணிட்டு போயிருக்கலாம். அடுத்த क्वेश्चन பாருங்க, number of collision per second per unit volume of reaction mixture is called, என்னன்னு சொல்லுவாங்கன்னா collision frequency ன்னு சொல்லுவாங்க இத. ஓகேங்களா, collision frequency வினை கலவையின் ஒரு யூனிட்ஸ் கன அளவிற்கு வினாடிக்கு நிகழும் மோதல்களின் எண்ணிக்கை மோதல் அதிர்வெண் collision frequency சொல்லுவாங்க. the area of square வந்து பாத்தீங்கன்னா 7x plus 2 அப்படின்னு சொல்லுவாங்க. area of square is அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, third question. ஸோ மேக்ஸ்ல நான் வந்து ஸ்கிப் பண்ணிக்கிறேன், அது வந்து தெளிவாக வந்து பார்க்குறப்ப அது வந்து தவறாக சொல்லிடக்கூடாது. ஆன்சர் வந்து இருக்கு, பட் இருந்தாலுமே வந்து ரொம்ப தவறாக சொல்லிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை ஸ்கிப் பண்ணுறேன் ஆக்சுவலா. ஓகேங்களா, த ரேடியஸ் ஓகே, ஓகே, த டைமென்ஷன் கன்சிடர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட். 56th question. நான் அதுக்கு தனியாக ஆன்சர் மட்டும் நான் போடுறப்பா, நான் தனியாக கீழே வந்து நான் அந்த கமெண்ட்ல வந்து நான் போட்டுறேன். நான் 56th question பட்ஜெட் சம்பந்தமா, புதுச்சேரி பட்ஜெட் சம்பந்தமா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆக்சுவலா வந்து பெர் கேபிட்டா இன்கம் அட் கரண்ட் பிரைஸா புதுச்சேரி வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு 5.33%. 3,02,680 ரூபா வந்து பாத்தீங்கன்னா தலா வருமானம் வந்து அதிகமா இருக்கு. ஸ்டேட்மெண்ட் 2 வந்து கவர்மெண்ட் ஆஃப் புதுச்சேரி வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,488 கோடி வந்து பாத்தீங்கன்னா ஃபார் ஜெண்டர் பட்ஜெட்டிங் இந்த பட்ஜெட் 2025-26 வந்து பாத்தீங்கன்னா அலகேட் பண்ணிருக்காங்க. சோ அப்புறம் ஸ்டேட்மெண்ட் 3 வந்து பாத்தீங்கன்னா ரீஸ்ட்ரக்சர்ட் வெதர் பேஸ்ட் கிராப் இன்சூரன்ஸ் ஸ்கீம் ஃபார் கோகனட் வில் பி இம்ப்ளிமெண்டட் ஃப்ரம் த பட்ஜெட் ஆஃப் 2025-26. ஓகே, அதாவது தென்னைக்கான மறுசீரமைக்கப்பட்ட வானிலை சார்ந்த பயிர் காப்பீட்டு திட்டம் 2025-26 ஆண்டு பட்ஜெட் முதல் செயல்படுத்தப்படும் சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து ஆல் ஸ்டேட்மெண்ட் எல்லாமே வந்து ரைட் பாது. சோ எல்லா ஸ்டேட்மெண்ட்மே ரைட்டா இருக்கு. ஓகேங்களா, சோ அடுத்த क्वेश्चन போயிடலாம் நம்ம. which of the following statement is correct about தாதா சாஹேப் பால்கே அவார்ட்? தாதா சாஹேப் பால்கே அவார்டுங்கிறது வந்து இது சினிமாவில் வந்து உயரிய விருது இதுதான். சோ இட் வாஸ் இன்ஸ்டிடியூட்டட் ரைட். இது அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னா இட் வாஸ் இன்ஸ்டிடியூட்டட் அப்படின்னு சொல்லிட்டு 1969 கொடுத்துருக்காங்க. 1979 கொடுத்துருக்காங்க. 1969 தான் தாதா சாஹேப் பால்கே அவார்டு வந்து இன்ஸ்டிடியூட் ஆனிச்சு. ஸோ ஒன்லி ஸ்டேட்மெண்ட் ஏ வந்து பார்த்தீங்கன்னா ரைட். ஓகேங்களா, அடுத்த क्वेश्चन பாருங்க 58th question.
பேரி ஃபவுச்சர்ட் அகாடமி அவார்ட். ஓகேங்களா, இது வந்து பாத்தீங்கன்னா பேரி ஃபவுச்சர்ட் அகாடமி அவார்ட் இந்த இயர் 2024. இது வந்து யார் வாங்கினா அப்படின்னு கேட்டீங்கன்னா மகாத்மா காந்தி போஸ்ட் கிராஜுவேட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெண்டல் சயின்ஸ். ஓகே, இந்த மகாத்மா கௌரிமேட்ல இந்திரா நகர்ல வந்து பாத்தீங்கன்னா மதர் தெரசாவுக்கு எதுக்கு இருக்கக்கூடிய காலேஜ். ஓகே, மகாத்மா காந்தி போஸ்ட் கிராஜுவேட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெண்டல் சயின்ஸ். ஓகேங்களா, மதர் தெரசா போஸ்ட் கிராஜுவேட் வந்து பாத்தீங்கன்னா ஓகே ரைட். அடுத்த கொஸ்டின் பாருங்க, 59th கொஸ்டின். எஸ்டிஜி இந்தியா இண்டெக்ஸ் 2023-24. இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் 1 என்ன கொடுத்திருக்காங்க, புதுச்சேரி ஸ்கோர்ட் காம்போசிட் ஸ்கோர் ஆஃப் 74 ரைட். புதுச்சேரி has been classified as achiever in affordable and clean energy ரைட். புதுச்சேரி UT has been ranked first among all union territory கொடுத்திருக்காங்க தப்பு. இதுல வந்து ஒன்லி ஸ்டேட்மெண்ட் 1 and 2 ரெண்டு ஸ்டேட்மெண்ட் மட்டும் ரைட்டா இருக்கு. ஓகேங்களா, சோ அடுத்த क्वेश्चन பாருங்க, 60வது क्वेश्चन. மேட்ச் த ஃபாலோவிங். இது வந்து ஜஸ்ட் நோபல் பிரைஸ் வின்னர். இதுக்கு வந்து என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹர்கோவிந்த் கொரானா வந்து பார்த்தீங்கன்னா மெடிசின், சிவி ராமன் வந்து பார்த்தீங்கன்னா பிசிக்ஸ், அமாத்தியா சென் வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ், அதுக்கப்புறம் கைலாஸ் சத்யார்த்தி வந்து ஃபார் பீஸ். ஓகேங்களா, ஸோ கரெக்ட் ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க, which treaty acknowledged American independence from England? ஓகே, எந்த ட்ரீட்டி இங்கிலாந்தில் வந்து அமெரிக்கா சுதந்திரம் பெற்றதை எந்த ஒப்பந்தம் அங்கீகரித்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா ட்ரீட்டி ஆஃப் பாரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ட்ரீட்டி ஆஃப் பாரிஸ் வந்து எப்ப நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா 1783 வந்து பாத்தீங்கன்னா நடந்திருக்கும். 1783 வந்து பாத்தீங்கன்னா நடந்திருக்கும். அதுதான் வந்து இங்கிலாந்தில் இருந்து அமெரிக்கா சுதந்திரம் பெற்றதை எந்த ஒப்பந்தம் அங்கீகரித்ததுன்னா 1783 ட்ரீட்டி ஆஃப் பாரிஸ். அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஏசியாட்டிக் சொசைட்டி ஆஃப் பெங்கால் இது வந்து எப்போ எஸ்டாப்ளிஷ் ஆனிச்சுன்னு கேட்டீங்கன்னா 1784 வந்து எஸ்டாப்ளிஷ் ஆனிச்சு. யார் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா வில்லியம் ஜோன்ஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பார். வில்லியம் ஜோன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, வில்லியம் ஜோன்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, which of the following ruler had அமீர் குஸ்ரு as their court guide? அமீர் குஸ்ரு இந்தியாவின் பச்சைக்கிளி அப்படின்னு சொல்லக்கூடியவர் அலாவுதீன் கில்ஜி அவையில வந்து இருந்திருப்பாரு. அலாவுதீன் கில்ஜி அவையில வந்து பாத்தீங்கன்னா இருந்திருப்பாரு. 64th question, மெசபடோமியன் சிவிலைசேஷன். மெசபடோமியன் சிவிலைசேஷன் இது சம்பந்தமா கொடுத்திருக்காங்க. மெசபடோமியன் சிவிலைசேஷன் சம்பந்தமா கொடுத்திருக்காங்க. இதுல வந்து மெசபடோமியா இஸ் த லேண்ட் பிட்வீன் த ரிவர்ஸ் டைக்ரிஸ் அண்ட் யூப்ரட்டிஸ் ரைட். மெசபடோமியன் டிஸ்கவர்ட் செக்ஸாஜெசிமல் சிஸ்டம் ஆஃப் கவுண்டிங், அதாவது 60 இன்மங்கள் அப்படிங்கிற முறையை வந்து அவங்க கண்டுபிடிச்சாங்க. சோ போத் ஸ்டேட்மெண்ட் ரெண்டுமே ரைட். போத் ஸ்டேட்மெண்ட் A and B ஆர் கரெக்ட். ஓகேங்களா, 65th கொஸ்டின், ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் சம்பந்தமா கொடுத்திருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் கான்ஃபிளிக்ட் பிகன் பிட்வீன் இத்தாலி அண்ட் யுஎஸ்ஏ கொடுத்திருக்காங்க. ரொம்ப ரொம்ப தப்பு இல்லையா அது. சோ ஸ்டேட்மெண்ட் பி, த சீஃப் கண்டஸ்டன்ட் வேர் த சென்ட்ரல் பவர். ஓகேங்களா, ஜெர்மனி அண்ட் ஆஸ்திரியா அண்ட் ட்ரிபிள் என்டென்டே, அதாவது பிரிட்டன், பிரான்ஸ், ரஷ்யா. முக்கூட்டு படைக்கும் மத்திய பவருக்கும் சென்ட்ரல் பவர்ஸுக்கும் வந்து வந்தது. சோ பி மட்டும் தான் ரைட்டா இருக்கு. ஓகேங்களா, சோ ஒன்லி ஸ்டேட்மெண்ட் பி இஸ் கரெக்ட். ஒன்லி ஸ்டேட்மெண்ட் பி வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா இருக்கு. ஓகேங்களா, ஒன்லி ஸ்டேட்மெண்ட் பி இஸ் கரெக்ட். Only statement B is correct. 66th question, which of the following statement is correct about protoplasm of cell? The fluid present outside the nuclear membrane is called cytoplasm, right? The fluid present inside the nuclear membrane is called nucleoplasm. Okay, nucleus குள்ள இருந்தா அது உட்கரு திரவம் nucleoplasm, nucleusக்கு வெளியில இருந்தா அதுக்கு பேரு cytoplasm. ரைட்டா தான் இருக்கு. So only both statement A and B are correct. Both statement A and B are correct. Who was the first man to step on சர்ஃபேஸ் ஆஃப் த நிலாவில் காலடி வச்சது யாருன்னு கேட்டிருக்காங்கப்பா. ஓகேங்களா, யாரு? நீல் ஆம்ஸ்ட்ராங். எப்பனா 20th ஜூலை 1969. which one is நான் மெட்டாலிக் மினரல் அப்படின்னு கேட்டீங்கன்னா மைக்கா. ஓகே, டெம்பரேச்சர் டிக்ரீசஸ் இன் கொஸ்டின் எது? The temperature in the troposphere decreases at the rate of 1 degree Celsius for every 165 meter of height. This is called அப்படின்னு கேட்டீங்கன்னா நார்மல் லாப்ஸ் ராட், இயல்பு வெப்ப வீழ்ச்சி நினைக்கிறேன். இது எல்லாமே ஜியோகிராஃபில பிளேலிஸ்ட்ல எல்லாமே இருக்கும். Which of the following is the cold local wind that blows in Spain and France from north westல இருந்து சவுத் ஈஸ்ட் டைரக்ஷன்ல வீசக்கூடியது? வட மேற்குல இருந்து தென் கிழக்குல வீசக்கூடிய காத்து எங்க? ஸ்பெயின்லயும் பிரான்ஸ்லயும். அதை என்னன்னு சொல்லுவாங்கன்னு கேட்டீங்கன்னா மிஸ்டல் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஓகேங்களா? ஒரே நிமிஷம். சாரிப்பா. 72 72 வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் வந்து 1954 ரைட்டா தான் இருக்கு. வெரி சாரிப்பா, கொஞ்சம் அது ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர் பா இது. ஸோ விச் ஆர் த ஃபாலோவிங் ஆக்ட் இஸ் நாட் கரெக்ட்லி மேட்ச்ட் வித் த இயர் ஆஃப் இட்ஸ் எனாக்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா சைல்டு மேரேஜ் ரெஸ்ட்ரெயின்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து பார்த்தீங்கன்னா தப்பா இருக்குது. ஓகேங்களா? ஆக்சுவலாக வந்து 1929 காலவாக்கில் இருந்து இது போட்டிருப்பாங்க. இது வந்து தப்பா இருக்குது. மற்றெல்லாம் ரைட்டுப்பா. வரதட்சணை தடுப்பு சட்டம் 1961, மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் பிரெக்னன்சி ஆக்ட் 1971, மற்றெல்லாம் ரைட்டா இருக்கு. Third question, how many parts did Indian Constitution have when it was originally adopted அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல வந்து இது வந்து எத்தனை பார்ட்ஸ் இருந்தது? 22 பார்ட்ஸ் தான் இருந்தது. இப்போதைக்கு 25 இருக்கு. ஓகேங்களா? ஸோ 74th கொஸ்டின், ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் அம்பேத்கர் எதை சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா ரைட் டு கான்ஸ்டிடியூஷன் ரெமிடிஸ் தான் சொல்றாங்க. ரைட் டு கான்ஸ்டிடியூஷன், அரசியல் வழி தீர்க்கான உரிமை. இதில் வந்து 5 வகையான ரிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும்பா. அடுத்த கொஸ்டின், விச் ஆர்டிகல் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் பைண்ட் த பிரசிடென்ட் ஆக்ட் ஆஃப் த எய்ட் அண்ட் அட்வைஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் மினிஸ்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸோ ஆர்டிகல் பைண்டிங் பிரசிடென்ட் டு ஆக்ட் ஆன் அட்வைஸ் ஆஃப் த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர். அவருடைய கவுன்சில் ஆஃப் மினிஸ்டருடைய அட்வைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பிரசிடென்ட் இருப்பாரு அப்படின்னு சொல்றது வந்து ஆர்டிகல் 74. ஓகேங்களா? 76th கொஸ்டின், which are the following statement is correct about mineral அப்படின்னு கேட்டீங்கன்னா the main constituent of PL is calcium carbonate, right? PL அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னன்னு சொல்லுவாங்கன்னா முத்து அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து என்ன இருக்கும்னா கால்சியம் கார்பனேட் தான் இருக்கும். இன் ஹீமோகுளோபின்ல வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் மயோகுளோபின் கண்டெயின் அயன். இங்க என்ன கொடுத்து வச்சிருக்காங்கன்னா ஜிங்க் அப்படின்னு கொடுத்து வச்சிருக்காங்க. இன் ஹீமோகுளோபின் அண்ட் பயோகுளோபின் அயன் இஸ் பிரசன்ட் ஆஸ் ஜிங்க். அயன் வந்து பார்த்தீங்கன்னா ஜிங்கா பிரசன்ட் ஆயிருக்குன்னு கொடுத்துருக்காங்க. அது தப்பு. ஓகேங்களா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி ஸ்டேட்மெண்ட் ஏ வந்து கரெக்ட். 77th கொஸ்டின், விச் ஆர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட் அபவுட் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் அப்படிங்கிறது வந்து கால்சியம் சல்ஃபேட் ஹெமிஹைட்ரேட். ஓகேங்களா? CaSO4 ½ சொல்லுவோம். ஸோ இது வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா சிப்ஸத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் பண்ணி உருவாக்குவோம் நம்ம 150 டிகிரி செல்சியஸில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரைட்டு தான் ரெண்டுமே. ஓகே, போத் ஸ்டேட்மெண்ட் ஏ அண்ட் பி ஆர் கரெக்ட். ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சரியாக தான் இருக்கு. 78th கொஸ்டின், வாட்டர் கேஸ் அப்படின்னா என்ன? which are the following is correct about water gas அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆப்ஷன் டி, it has a composition of carbon monoxide and hydrogen. ஓகேங்களா? கார்பன் மோனாக்சைடு ஹைட்ரஜன் தான் அது வந்து வாட்டர் கேஸ். ஓகேங்களா? அடுத்து பாருங்க 79th கொஸ்டின், which are the following statement is correct about oxygen. இந்த ஆக்சிஜன் வந்து பாத்தீங்கன்னா யார் வந்து டிஸ்கவர் பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆக்சிஜன் வந்து பாத்தீங்கன்னா யார் டிஸ்கவர் பண்ணதுன்னு கேட்டீங்கன்னா வில்லியம் ஹார்வே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா வந்து யார் டிஸ்கவர் பண்ணா ஜோசப் பிரிஸ்லி அப்படிங்கிறவரு. ஓகேங்களா? அதை தனியா வந்து கண்டுபிடிச்சது யாருன்னு கேட்டீங்கன்னா ஷீலே அப்படிங்கிறவர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிஜன் வந்து டிஸ்கவர் பண்ணிருப்பாரு. வில்லியம் ஹார்வே கிடையாது. வில்லியம் ஹார்வே வந்து பிளட் சர்க்குலேஷன் வந்து கண்டுபிடிச்சவர். இட் இஸ் ஆப்டைன் டூரிங் போட்டோசிந்தசிஸ் கொடுத்துருக்காங்க. ஆமா, ரைட். ஓகே, அதாவது போட்டோசிந்தசிஸ் நடக்கும்போது ஆக்சிஜன் ரிலீஸ் ஆகும். இப்போ இது என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த ஸ்டேட்மெண்ட் பி மட்டும் தான் ரைட்டா இருக்கு. ஒன்லி ஸ்டேட்மெண்ட் பி வந்து கரெக்ட். ஓகேங்களா?
ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, விச் ஆர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆர் கரெக்ட் அபவுட் நைட்ரஜன்? ஓகே, நைட்ரஜன் வந்து பாத்தீங்கன்னா யாரு டிஸ்கவர் பண்ணதுன்னு கேட்டீங்கன்னா ருதர்ஃபோர்டு வந்து டிஸ்கவர் பண்ணாரு 1772. நைட்ரஜன் வந்து இட் வாஸ் ரைட்டு, ருதர்ஃபோர்டு தான் வந்து டிஸ்கவர் பண்ணாரு. 1772 வந்து டிஸ்கவர் பண்ணாரு. நைட்ரஜன் வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் ரெட் கலர், அங்கேயே முடிஞ்சிச்சு. கலர் இட் இஸ் ரெட் கலரா, ஓடர் கிடையாதா, நான் கம்பஸ்டிபிள் பாய்சனஸ் கேஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து ரெட் கலர் கிடையாது, கலரே கிடையாது இதுக்கு. நைட்ரஜன் வந்து கலர்லெஸ். ஓகேங்களா, கலரும் கிடையாது, ஓடரும் கிடையாது, நறுமணமும் கிடையாது. அதே மாதிரி வந்து நான் கம்பஸ்டிபிள் தான், அதே மாதிரி நான் பாய்சனஸ், அது பாய்சனஸ்லாம் கிடையாது. ஓகே, இப்போ இப்படி ஞாபகம் வச்சுங்க, கலரும் கிடையாது, ஓடரும் கிடையாது, எரியாது, நான் கம்பஸ்டிபிள், அதே மாதிரி பாய்சனும் கிடையாது இது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி ஸ்டேட்மெண்ட் ஏ தான் கரெக்ட். ஸோ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ஏலே கொடுத்து வச்சிருக்காங்கப்பா, நீங்கள் கெஸ் பண்ணி ஏ போட்டிருந்தாலே ஒன்லி ஸ்டேட்மெண்ட் ஏ இஸ் கரெக்ட். ஓகேங்களா, 81st question. Which of the following statement is correct about Dadabhai Naoroji? He was the last Indian to be elected in the House of the Common, the lower house of the British Parliament. He is also called Grand Old Man of India ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, இங்க என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். He was the last Indian கொடுத்துருக்காங்க. He was the first Indian to be elected in the House of the Common. ஓகேங்களா, அப்ப இங்கே தப்பாயிடுச்சு அது. அதே மாதிரி ஸ்டேட்மெண்ட் பி, he is also grand முதுபெரும் மனிதர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒன்லி ஸ்டேட்மெண்ட் பி, ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். விச் ஆர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆர் கரெக்ட் அபவுட் இம்பார்ட்டன்ட் வார் ஆஃப் இந்தியன் ஹிஸ்டரி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பேட்டில் தர பாட்டு. ஓகே, ஆப்ஷன் ஸ்டேட்மெண்ட் பி பாருங்க. ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் தரைன்பூர் முதல் 1191 நடந்திருக்கும். யாரா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கோரிக்கும் பிருத்திவிராஜ் சௌகான் நடந்திருக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதுல வந்து யார் ஜெயிச்சிருப்பாங்கன்னா பிருத்திவிராஜ். அதெல்லாம் கேட்கலங்க. ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் தரைன் வந்து ஃபாட் பிட்வீன் முகமது கோரி அண்ட் பிருத்திவிராஜ் கொடுத்துருக்காங்க சார், ரைட். இது ஸ்டேட்மெண்ட் ஏ பாருங்க. பேட்டில் ஆஃப் ஹிடாஸ்பஸ் ஃபாட் பிட்வீன் அலெக்சாண்டர் அண்ட் கனிஷ்கன் கொடுத்துருக்காங்க. பேட்டில் ஆஃப் ஹிடாஸ்பஸ் ரொம்ப ஜீலம் நதிக்கரை போர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து யாருக்கு இடையில நடந்திருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அலெக்சாண்டருக்கும் கிங் போரஸுக்கும் நடந்திருக்கும், கனிஷ்கர் கிடையாது. இது 326 பிசில நடந்திருக்கும்பா. 326 பிசினா பிஃபோர் கிறிஸ்ட், பிஃபோர் காமன் ஏரா. ஓகேங்களா, சோ அது தப்பா இருக்கு. இது எது அலெக்சாண்டருக்கும் போரஸுக்கும் நடந்தது. இதுல போர்ல தோத்ததுக்கு அப்புறம் நான் உன்னை எப்படி நடத்தணும்னு கேட்டோம்னா மன்னன் மாதிரி நடத்த அப்படின்னா அவர் கைப்பற்ற எல்லாத்தையும் கொடுத்துருப்பார் போரஸ்ட. ஸோ ரொம்ப முக்கியம் அது. ஸோ ஓகே, இங்க பாருங்க பேட்டில் ஆஃப் இதுல வந்து என்ன கரெக்டான ஆன்சர், ஒன்லி த ஸ்டேட்மெண்ட் பி இஸ் கரெக்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி வந்து பார்த்தீங்கன்னா ரைட்டா இருக்கும். ஓகே, ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். அடுத்து 83rd, which are the following statement is correct அப்படின்னு கேட்டீங்கன்னா, சத்யார்த்த பிரகாஷ் வாஸ் ரிட்டன் பை தயானந்த சரஸ்வதி. ஆமா, அவர் எழுதின நூல் வந்து பாத்தீங்கன்னா சத்யார்த்த பிரகாஷ். பாவர்ட்டி அண்ட் அன்பில்ட் இன் இந்தியா ரிட்டன் பை அரவிந்த கோஷம் கொடுத்துருக்காங்க. இது உங்களுக்கு நல்லா தெரியல, யார் இது எழுதினது? தாதாபாய் நௌரோஜி தான் எழுதினார். அப்போ ஒன்லி ஸ்டேட்மெண்ட் ஏ இஸ் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. இதை கொஸ்டின் விட்டுட்டேனா? அகாமெனிட் பேரரசு பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறாங்க. அகாமெனிட் பேரரசு, அகாமெனிட் எம்பையர் வந்து அரோஸ் இன் ஈரான், ரைட்டு. ஓகே, அகாமெனிட் பேரரசு வந்து பாத்தீங்கன்னா ஈரான்ல வந்து அரசாச்சு. இது வந்து இது ஃபவுண்டர் யாருன்னு கேட்டீங்கன்னா அகாமெனிட் பேரரசோட ஃபவுண்டர் யாருன்னு கேட்டீங்கன்னா சைரஸ். ஸோ ரைட்டு தான் அது ரெண்டுமே. எங்க இருக்கு? போத் ஸ்டேட்மெண்ட் ஏ அண்ட் பி ஆர் கரெக்ட், ரெண்டுமே ரைட். 85th question, which are the following personality is not considered as one of the great writer of the Renaissance period in Italy? பின்வருவற்றை இத்தாலியின் மறுமலர்ச்சி காலத்தின் சிறந்த எழுத்தாளர்கள் ஒருவராக கருதப்படாத ஆளுமை யார்? யார் இல்லைன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஓகேங்களா, லியோனார்டோ டாவின்சி. ஓகே, இவர் வந்து கிடையாது. ஓகே, பொக்காசியோ அப்படிங்கிறவர்லாம் வந்து இத்தாலியில ரெனைசன்ஸ் அந்த மறுமலர்ச்சி உருவாக்குறதுக்கு இவங்கெல்லாம் காரணம். டான்டே அப்படிங்கிறவர் வந்து ரெனைசன்ஸ் ரைட்டர் இத்தாலி. இவங்களும் லியோனார்டோ டாவின்சி வந்து பாத்தீங்கன்னா இவர் ஆர்டிஸ்டுங்க. அவரு சமயத்தையா இருக்கும் அவர் வரைகிறது எல்லாமே. ஆர்டிஸ்ட், அப்புறம் சயின்டிஸ்ட், இன்வென்டரா இருந்தவர். ஓகேங்களா, ரைட்டர்லாம் கிடையாது, அவர் நல்லா வரைவார். Which are the following desert and country region pairing is not correctly matched அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுல வந்து பட்டகோனியா அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா கொஸ்டின் என்னது, which are the following desert and country region pairing is not correctly matched அப்படின்னு கேட்டீங்கன்னா பட்டகோனியா பெரு அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இல்ல. ஏன்னா பட்டகோனியா எங்க இருக்கு? அர்ஜென்டினா சிலியில வந்து இருக்கு. பட்டகோனியா எங்க இருக்கு? அர்ஜென்டினா சிலியில வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. ஓகே, அந்த ரீஜியன்ல இருக்கு. இது வந்து பெருன்னு கொடுத்துட்டாங்க.
மற்றெல்லாம் ரைட்டு. அட்டகாமா வந்து பார்த்தீங்கன்னா நார்த் சிலியில் வந்து இருக்கு. நபீப் அப்படிங்கிறது வந்து நமீபியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ பட்டகோனியா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர் நம்மளுக்கு. அடுத்த கொஸ்டின் பாருங்க. கல்ஃப் ஆஃப் போத்னியா இது வந்து ஸ்வீடன் அண்ட் ஃபின்லாண்டுக்கு நடுவில் தான் இருக்கு. இது வந்து நாட் கரெக்ட்லி மேட்ச். கொஸ்டின் நல்லா படிக்கணும், அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். கல்ஃப் ஆஃப் போத்னியா அப்படிங்கிறது வந்து ஸ்வீடன் அண்ட் ஃபின்லாண்டுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. பே ஆஃப் பிஸ்கே இது வந்து எங்க இருக்குன்னா பிரான்ஸ் அண்ட் ஸ்பெயின் நடுவில் தான் இருக்கு. பே ஆஃப் பிஸ்கேன்னு சொல்லுவாங்க. பிஸ்கே விரிகுடா. இங்கிலீஷ் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டன் அண்ட் பிரான்ஸுக்கு நடுவில் இருக்கு. ரைட்டு தான் இதுவும். இங்கிலீஷ் சேனல் பிரிட்டன் அண்ட் பிரான்ஸ். கல்ஃப் ஆஃப் லயன் இது வந்து பார்த்தீங்கன்னா எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா மத்திய தரைக்கடல் இருக்குல்ல, மத்திய தரைக்கடல் மற்றும் சவுத் ஆஃப் பிரான்ஸ் அங்க இருக்கு. ஓகே, இத்தாலி அண்ட் ஜெர்மனிக்கு நடுவில் வந்து இல்ல. ஓகேங்களா, கல்ஃப் ஆஃப் லயன் அப்படிங்கிறது வந்து இத்தாலி அண்ட் ஜெர்மனின்னு கொடுத்துருக்காங்களா, அதுதான் தப்பு. ஓகே, 88th கொஸ்டின். விச் ஆர் த ஃபாலோவிங் இஸ் ஹையஸ்ட் பீக் அண்ட் கான்டினென்ட் பேரிங் இஸ் நாட் கரெக்ட்லி மேட்ச்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேட்டிருக்காங்க கொஸ்டின். விச் ஆர் த ஃபாலோவிங் ஹையஸ்ட் பீக் அண்ட் கான்டினென்ட் பேரிங் இஸ் நாட் கரெக்ட்லி மேட்ச்ட்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஏஷியாவில் வந்து பார்த்தீங்கன்னா மவுண்ட் எவரெஸ்ட் ரைட்டு. அடுத்து ஆப்பிரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்கா ரைட் மவுண்ட் கிளிமஞ்சாரோ. நார்த் அமெரிக்காவில் மெக்கின்லி அப்படின்னு சொல்லுவாங்க. சவுத் அமெரிக்காவில் வந்து மவுண்ட் எல்பிரஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, இதுதான் தப்பு. சவுத் அமெரிக்காவில் இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா அகான்காகுவா அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ்ல அடி வாங்கினால இதை வந்து கேட்டிருக்காங்கப்பா. நான் பேசின கரண்ட் அஃபேர்ஸ்ல இருக்குது. ஆக்சுவலா சவுத் அமெரிக்காவில் இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா அகான்காகுவா. இது வந்து அர்ஜென்டினால வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. ஓகே, மவுண்ட் எல்பிரஸ் அப்படிங்கிறது வந்து யூரோப்ல இருக்கு ஆக்சுவலா. ஓகே, அப்போ இது தப்பு. இது மவுண்ட் எல்பிரஸ் அப்படிங்கிறது வந்து யூரோப்ல இருக்கு, அப்போ இதுதானே தப்பு. ஸோ சவுத் அமெரிக்கால இருக்கிறது அகான்காகுவா தான். 89th கொஸ்டின் பாருங்க. ரேடியோ ஆக்டிவ் ரேஸ் பத்தி கேட்டிருக்காங்க. Alpha rays consist of positive charge helium nuclei. They have +2 unit charge and 4 U mass அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Beta rays வந்து consist of positive charge electron and have 0 unit charge and 0 mass அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது தப்பு. இது ஆக்சுவலா ஒன்லி ஸ்டேட்மெண்ட் ஏ இஸ் கரெக்ட். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ரைட்டா இருக்கு. 19th கொஸ்டின். Splitting of white light into component color அதுக்கு பேர் என்னது? ஸ்பிளிட்டிங் ஆஃப் ஒயிட் லைட், வெள்ளை ஒளியை அதன் கூறு வண்ணங்களாக பிரிப்பது இப்படி அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா டிஸ்பர்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சிதறல் அப்படின்னு சொல்லுவாங்க. டிஸ்பர்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. மேக்னிஃபிகேஷன் produced by a spherical mirror is given by m is equal to minus v by u அப்படிங்கிறது தான் மேக்னிஃபிகேஷன் produced by spherical mirror சொல்லுவாங்க. 93rd கொஸ்டின். Unification of electricity and magnetism. ஓகேங்களா, the law obeyed by electricity and magnetism were unified and formulated by யார் வந்து இது பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜேம்ஸ் மேக்ஸ்வெல் அப்படிங்கிறவரு ஃபார்முலேட் பண்ணியிருப்பார். ஜேம்ஸ் மேக்ஸ்வெல் அப்படிங்கிறவரு. The dash of lines or the only lines the hydrogen spectrum will appear in the visible region of the electromagnetic spectrum அப்படின்னு கேட்டீங்கன்னா பால்மர் சீரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை ஓகே, பால்மர் சீரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நைட்ரஜன் கார்பன் மோனாக்சைடு நைட்ரஜன் ஆக்சைடு ஹேவ் பாண்ட் ஆர்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3. இதோட பாண்ட் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்கும்? 3 வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அடுத்து 96 2 நம்பர் ஆர் இந்த ரேஷியோ. இது வந்து ஆன்சர் இருக்கு, பட் வந்து ஆசிலேஷன் இருக்கனால நம்ம சொல்லல. மேக்ஸ் வந்து தனியாக போடலை. மேக்ஸுக்குன்னு சொல்லிட்டு சில பேர் சிறப்பாக இருப்பாங்க, அவங்க சொல்றதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். ஆக்சுவலா மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிளாரிட்டியா சொன்னா சொல்லணும், நல்லா சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். ஓகேங்களா, 98 மேக்ஸ் தான். இப்போ வந்து ஆப்ஷன் 12 வரும், பட் இது ஐ எம் நாட் ஷுர். ஓகேங்களா, நான் டாஸ் செக் பண்ணாதான் நான் அதை வந்து கன்ஃபார்ம்னே சொல்லுவேன். ஸோ இது வந்து ஷுவரா இல்லைங்கிறனால நான் அதை விட்டுட்டேன் நான். ஓகேங்களா, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 55 வருது. கால்குலேட் தி மீடியன் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 11.1 வருது, பட் ஐ எம் நாட் ஷுவர்ப்பா. ஓகே, இந்த மேக்ஸுக்கு மட்டும். ஸோ இதை வந்து நான் ஸ்டாஃபுக்கு அனுப்பியிருக்கேன். அவர் வந்து கொஞ்சம் இதில் இருக்கிறனால
டிராவலில் இருக்கிறார் அவர், அதனால வந்து எனக்கு இப்போ கிடைக்கல. இல்லைனா நான் மேக்ஸை வந்து அனுப்பியிருப்பேன். மற்றதெல்லாம் நானே நம்ம சப்ஜெக்ட்டுனால எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது மேக்ஸ் வந்து ஸ்டாஃப் வெளியில தான் எடுக்கிறாங்க, அதனால அவர் அவைலபிளாக இல்லை. இல்லைனா நான் தெளிவாக வந்து போட்டிருப்பேன். ஓகேங்களா? ஸோ எனவே இந்த மேக்ஸ் மட்டும் நான் வந்து அவருக்கு ஆன்சர் கிடைச்ச உடனே நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் வந்து கீழே போஸ்ட் பண்ணி விடுறேன். ஓகேங்களா? இதுலேருந்து சொல்ல வருது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய தியாழ் அகாடமியில் வரக்கூடிய சப் இன்ஸ்பெக்டர் அண்ட் போலீஸ் கான்ஸ்டபிள் இதற்கான அப்கமிங் வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் ஆல்ரெடி வந்து பேட்ச் போயிட்டு இருக்கு. ஸோ ஃப்ரம் செப்டம்பர் 5லேருந்து போலீஸ் கான்ஸ்டபிள் அண்ட் சப் இன்ஸ்பெக்டர் ஸ்பெஷலி ஃபார் பாண்டிச்சேரி வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ தேவைப்படுறவங்க நம்மளுடைய தியாழ் அகாடமி 9952787085 இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்மிஷன் வந்து கிளியர் ஆகும். தேங்க்யூப்பா, தேங்க்யூ ஸோ மச். எனி டவுட் நீங்கள் வந்து கமெண்ட்ல வந்து சொல்லலாம்ப்பா. தேங்க்யூ ஸோ மச்.